என்ன பசிக்குது? என்ன சாப்பிடலாம்? என்ன ஸ்வீட் சாப்பிடலாம்? அப்போ குலாப் ஜாமுன் சாப்பிடலாம். நீங்க இந்த ஆர்டர் போட்டுக்கலாம். ரொம்ப நேரம் ஆகுமா? சரி, வர வரைக்கும் போன் பார்ப்போம். ஹலோ, சொல்லி. அப்படியா? எங்க இருக்க? இதோ வந்துட்டேன். ஆயா, ஆயா, இதோ வந்துட்டேன். ஆயா பக்கத்துல என் ஃப்ரெண்டு கோயிலுக்கு வந்திருக்காளா, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகேடா, பை. மேம், யாரா நிம்மதியா வேலை செய்ய விட மாட்டானுங்க? ஃபுட் டெலிவரி. மேம், இந்த அட்ரஸ்ல ஃபுட் ஆர்டர். ஓ, ஃபுட்டா? தேங்க்ஸ் பா. என்ன ஆர்டர் பண்ணிப்பா? சரி, ஓபன் பண்ணி பாப்போம். நான் பொல்லாதவள், எந்த பார்சலையும் விட்டு வைக்காதவள், யார் பம்புக்கும் தும்புக்கும் போகாதவள். ஹே, வெளியே போய் காத்தோட்டமா சாப்பிடலாம். அட, இங்க இருக்க சேருக்கு நம்ம ஏன் எங்கெங்கயோ சுத்திட்டு இருக்கோம்? சாப்பாடுனாலே நம்மளுக்கு தலைக்கால் புரிய மாட்டுது. இருக்க பசங்க போன கையில வச்சுன்னு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணி வீட்டுக்கே வர வச்சிடுறாங்க. ஓபன் பண்ணியாச்சு, பாத்துருவோம். குலோப் ஜாமுன் ஆர்டர் பண்ணிருக்காளே. ஆஹா, இந்த குலோப் ஜாமுன் பார்க்கும் போதே ரொம்ப ஆசையா இருக்கே. எனக்கு பிடிச்ச ஜாமுன் ஆர்டர் பண்ணி வச்சிருக்காளே. இப்படி கண் எதிர்க்க வச்சுன்னு ஒண்ணு கூட எடுத்து சாப்பிடலன்னா எப்படி? ஒண்ணுதானே, சாப்பிட்டுருவோம். அவ வந்தா திட்டுவாளா? பாத்துக்கலாம், அவ கிடக்குறா, நம்ம சாப்பிடுவோம். வாவ், என்ன இந்த ஜாமுன் இவ்வளவு சின்ன சின்னதா இருக்கு? சரி, சாப்பிட்டுருவோம். செம்ம டேஸ்டா இருக்கே. எங்க ஆர்டர் பண்ணான்னு தெரியலையே. வாவ். அடடா, ஒண்ணுன்னு எடுத்து மொத்தமா காலி பண்ணிட்டேன் போலயே. கடைசி ஒண்ணுதான் இருக்கு. இத சாப்பிடலாமா வேணாவா? வேணாம்ப்பா, ஒண்ணுனாச்சும் வச்சிருவோம். அது மாதிரியே பேக் பண்ணி எடுத்துன்னு போய் வச்சிடலாம். நம்மளுக்கு எதுக்கு வம்பு? அப்பாடா, நம்ம வேலை முடிச்சுக்கலாம். இதோ வர, இருடா. வெளியே சரியான மழை ஆயா. சரி, போய் உட்காருவோம். பாடி செல்லம், ஏதாச்சும் சாப்பிடுறியாடா? ரொம்ப பசிக்குதாயா, எதா இருந்தாலும் எடுத்துட்டு வாங்க. நம்ம வெளியே போறதுக்கு முன்னாடி ஏதோ ஆர்டர் பண்ணோம்ல. குலாப் ஜாமுன் ஆர்டர் பண்ணோம். என்ன பார்சல் வந்துச்சா? வரலையே. இல்ல இல்ல, வந்துச்சு. ஐயோ, நம்ம சாப்பிட்டோமே. ஆத்தாடி, இவ வேற கரெக்டா கேக்குறாளே. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம்? சரி, சமாளிப்போம். எல்லாம் பக்காவா அதே மாதிரி தானே ஒட்டி வச்சிருக்கோம். இந்தடா செல்லம். தேங்க்ஸ் ஆயா. எனக்கு இருக்க பசிக்கு மொத்தத்தையும் நானே சாப்பிட போறேன். ஐயோ, பிறக்கிறாளே. பாத்துட்டு என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. பாத்துட்டா. ஆயா, என்ன இது ஒண்ணுதான் இருக்கு? என்னமா சொல்ற? நீ ஒண்ணுதான் ஆர்டர் பண்ணிருப்ப, அதான் ஒண்ணு வந்திருக்கு. இல்ல ஆயா, நான் ஒரு பாக்ஸ் ஆர்டர் பண்ணேன், ஒண்ணுதான் வந்திருக்கு. சரி சரி, இவ உஷாராயிட்டா. இதுல குழப்பி விட்டாதான் சரியா வரும். அம்மா, அதான் ஒண்ணு இருக்குதுல்ல, சாப்பிட்டுருமா. சாப்பிட்டு சாப்பிட்டு. தீனி ஆயா, நீ தானே தின்ன. வா வா, நீ வந்து உட்காரு வா. ஆர்டர் பண்ணது மொத்தத்தையும் காலி பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்கேயும் நடிக்கிறியா? நானா? இல்லவே இல்லையே. இந்த ஒண்ணுத்தை மட்டும் ஏன் விட்டு வச்சிருக்கீங்க? அந்தாங்க, இதையும் நீங்களே சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளுங்க ஆயா, நான் வாங்கி தரேன். சரிடா செல்லம்,
நாளைக்கு 4 கிலோ மைசூர் பாக்கு ஆர்டர் பண்ணிடுறா. என்னது 4 கிலோவா? என்ன ஷாக் ஆயிட்டியா? ஷாக்கு வர ஸ்வீட் எடு கொண்டாடு. உங்க வீட்லயும் இந்த மாதிரி தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு அவங்களுக்கு வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம உங்க வீட்ல இதே மாதிரி நடந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய். பாய்.